ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள், துர்ஸ்தானங்கள். கெடுபலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குமா, மாறுபடுமா? இது தேவைப்படுகின்ற ஒரு கேள்வி. உண்மை என்னவென்று சொன்னால், ஒன்றை விட ஒன்று அதிகமான கெடுபலன்களை கொடுக்கும். 3 அலைச்சலை கொடுக்கும், 6 நோயை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், விபத்தை கொடுக்கும், கடன் வழக்கு, 8 தரித்திர நிலை, ஊர் விட்டு ஊர் போதல், வறுமையில் வாடுதல், 12 விரயம். இதுவரை சொந்தமான ஒன்று இனிமேல் நமக்கு சொந்தமில்லை என்ற நிலையை உருவாக்குதல், மறைதல், அவனை விட்டு போதல். இது விரயம். இது புரியும்படி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உதாரணம். ஒருவருக்கு கண் சரியாக தெரியவில்லை. வைத்தியரிடம் போகிறார். அவர் கண்ணை நன்றாக பரிசித்து பார்த்து, இந்த அமௌண்ட் இது +1 +2 ஏதோ ஒன்று கொடுத்து இந்த கண்ணாடியை போட்டுக்கொள்ளுங்கள் என்கிறார். அவரும் அந்த கண்ணாடி வாங்கி அணிகின்றார். கண்கள் நன்றாக தெரிகிறது. இது 3ஆம் இடத்து தோஷம். சற்று சிரமப்பட்டு அலைந்து நல்லபடியாக முடிக்க முடியும். 6ஆம் இடத்து தோஷம் உண்டு. ஒருவருக்கு கண்ணிலே கட்டி வந்து விடுகிறது, ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், இரத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற 6ஆம் இடம் என்று சொன்னாலே செவ்வாய்க்கு உரியது, இரத்தம் பார்க்க வேண்டும். அவர் கண்களுக்கு கட்டை போட்டு சில வாரங்களோ மாதங்களோ ஒரு குருடனைப் போல் இருப்பார். பின்பு கட்டு அவிழ்த்ததும் நன்றாக பார்க்க முடியும். எனவே சில நாட்கள் கஷ்டம், அதன் பின்பு நிவர்த்தி. இது 6ஆம் இடத்து தோஷம். 8ஆம் இடத்து தோஷம் அஷ்டம தோஷம். அது என்ன? இது சனிக்கு உடையது. ஒருவருக்கு கண் கெட்டு போய்விட்டது. இன்னொரு கண்ணை வாங்கி பொருத்த வேண்டும். முதலில் கண் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தாலும் கிடைத்த கண்ணை இவர் உடல் ஏற்க வேண்டும். கூடுதல் சிரமம் உண்டு. இருப்பினும் வெற்றி அடைவதற்கு உண்டான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கிறது. இது 8ஆம் இடத்து தோஷம். 12ஆம் இடத்து தோஷம் விரய தோஷம். அது எப்படி? பிறவியிலேயே ஒருவருக்கு கண் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக 3ஆம் இடத்து தோஷத்தை நீக்க முடியும், 6ஆம் இடத்து தோஷத்தை நீக்க முடியும். இந்த இரண்டும் எளிதாகவே நடந்துவிடும். ஆனால் 8ஆம் இடத்து தோஷம் சற்று சிரமப்பட்டு, வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு. ஆனால் வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் 12ஆம் இடத்து தோஷம் நீங்கவே நீங்காது. அதை அவர் அனுபவித்து தான் தீர வேண்டும். ஆக கெடுபலன்கள், துர்ஸ்தான கெடுபலன்கள் 4 வகைப்படும். 3, 6, 8, 12. இதில் 3 கஷ்டமே இல்லை என்று கூட சொல்லலாம். சற்று முயற்சி, அலைச்சல், இதையெல்லாம் ஒரு கஷ்டம் என்றே நாம் பார்க்கக்கூடாது. 6ஆம் இடத்து தோஷம் சற்று கஷ்டம். விரைந்து செயல்பட முடியாமல் சில நாட்கள் இருக்க வேண்டும். இதை ஒரு தோஷமாக கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம். 8ஆம் இடத்து தோஷம், இதை சற்று தோஷம் என்று தான் சொல்ல வேண்டும். கண் கிடைக்க வேண்டும்,
கிடைத்த கண்ணை இந்த உடல் ஏற்க வேண்டும். சிரமங்கள் அதிகம், இதில் தோல்வியும் ஏற்படலாம். எனவே சற்று தோஷம் அதிகம்தான். ஆனால் அதுவும் சரி செய்ய முடியும். ஆனால் 12ஆம் இடத்து தோஷம் நிவர்த்திக்க முடியாத ஒரு தோஷம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூராடம், திருவோணம், உத்திரட்டாதி, அஸ்வினி, ரோஹிணி, திருவாதிரை, பூசம், மகம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று எதை செய்வதாக இருந்தாலும் சற்று கவனமுடன் செய்யுங்கள். சில நடவடிக்கைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இன்று அமைந்து செயல்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம். கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. இன்று பேச்சாலும் உங்களது அணுகுமுறையாலும் ஒரு நல்ல பெயரை மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு காரியம் வெற்றியை கொடுக்கும். அதற்கு மூல காரணமாக அமைவது அது விஷயத்தில் நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவம். அனுபவ அறிவால் வெற்றி. கடகராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த மட்டில் நன்றாக யோசித்து தீர யோசித்து தான் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தீர்கள். இன்று ஆயிடும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் அல்லாமல் எதிர்பாரா கஷ்டங்கள் வருகின்றன. எனவே செய்யும் தொழிலில் ஒரு தொய்வு இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு விசேஷ திறமையை வெளிப்படுத்தி தேவையான பணத்தையும் நல்ல பெயரையும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் வெற்றியை அடைவீர்கள். நன்றாக ஆராய்ந்து பார்த்து இந்த முயற்சிதான் வெற்றியை கொடுக்கும் என்று கணித்து அதன்படி பணிபுரிந்து அந்த வெற்றியை உங்கள் வசம் ஆக்குவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று யார் நம்மை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, இதுதான் உண்மை, இதுதான் நன்மை, இதுதான் தர்மம், இதைத்தான் பேச வேண்டும் என்று நீங்கள் ஒரு பேச்சை பேச இருக்கின்றீர்கள். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் நன்மையை மட்டுமே உத்தேசித்து உங்கள் பேச்சு இன்று இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் தெரிகிறது, மறுபாதி லாபம் என்று காட்டுகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, பல நேரங்களில் நீங்கள் நாளைய தினத்தை எண்ணியே
செயல்படுகின்றீர்கள். இன்றும் அப்படித்தான். நாம் இப்படி செய்தால் இந்த நல்ல காரியம் நாளை நடக்கும் என்று கணித்து அதன்படி உங்களது செயல் இருக்கும்படி பார்த்து கொள்கின்றீர்கள். இந்த நாள் நாளைய தினத்துக்காக ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யும் நாள். மகர ராசி அன்பர்களே, என்னதான் கஷ்டம் வந்தாலும் தடைகள் வந்தாலும் உங்கள் லட்சியத்தில் உறுதியாக நின்று பணிபுரிந்து கடைசியில் நல்ல லாபத்தை பெருமையை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி உண்டு. அதற்கு முன் ஒரு புது கருத்து, அந்த கருத்தை ஏற்கலாமா வேண்டாமா என்ற ஒரு பரிசீலனை, அந்த பரிசீலனையில் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்து நீங்கள் ஏற்று அதன்படி நடந்து இந்த வெற்றி சாத்தியம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கேற்ற குணம் இன்று முழுமையாக நடக்கும் உங்களிடம். அது என்ன? நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.